இந்தியாவில் 22 கோடி ஆண்களும் 23 கோடி பெண்களும், அதாவது நாட்டின் மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 1/3 பங்கு பேர் 2050ஆம் ஆண்டுக்குள் உடல் பருமனாக இருப்பார்கள் என்கிறது புதிய ஆய்வு முடிவு. 1990 முதல் 204 நாடுகளில் வயது மற்றும் பாலின அடிப்படையில் 25 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட நபர்களிடையே உடல் பருமன் பிரச்சினையை ஆராய்ச்சியாளர்கள் மதிப்பிட்டனர். ஆய்வின்படி 15 முதல் 24 வயது வரை உடைய இளம் பருவத்தினரிடையே உடல் பருமன் கடுமையாக அதிகரித்துள்ளது தெரியவந்துள்ளது. 1990இல் 40 லட்சமாக இருந்த உடல் பருமன் கொண்ட இளைஞர்களின் எண்ணிக்கை 2021இல் 1.68 கோடியாக அதிகரித்துள்ளது. இது 2050ஆம் ஆண்டில் 2 கோடியை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதேபோல் 1990இல் 33 லட்சமாக இருந்த இளம் பெண்களின் எண்ணிக்கை 2021இல் 1.3 கோடியாக உயர்ந்தது. இது 2050ஆம் ஆண்டுக்குள் 1.6 கோடியாக உயரும் என்று கணிப்புகள் கூறுகின்றன. 2021ஆம் ஆண்டு நிலவரப்படி சீனா மற்றும் அமெரிக்காவை மிஞ்சி உடல் பருமன் கொண்ட இளைஞர்களின் எண்ணிக்கையில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது. உடல் பருமன் கொண்ட மக்கள் அதிகம் கொண்ட 3 நாடுகளாக சீனா, இந்தியா, அமெரிக்கா ஆகியவை உள்ளன. பன்னாட்டு உணவு மற்றும் குளிர்பான நிறுவனங்கள், துரித உணவு ரெஸ்டாரண்ட்டுகள் தங்கள் முதலீடுகளை அதிக வருமானம் கொண்ட நாடுகளில் இருந்து குறைந்த மற்றும் நடுத்தர வருமானம் கொண்ட நாடுகளுக்கு மாற்றி வருகின்றன. அங்குள்ள மக்கள் தொகை வளர்ச்சி, தனிநபர் வருமானத்தில் முன்னேற்றம் மற்றும் பலவீனமான விதிமுறைகள் தொழில் விரிவாக்கத்திற்கு சாதகமான சந்தைகளை உருவாக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் பதப்படுத்தப்பட்ட தின்பண்டங்கள் கிராமங்களுக்குள்ளும் தாராளமாக கிடைப்பதால் உடல் பருமன் ஊரக பகுதிகளிலும் அதிகரித்து வருவதாக இந்த ஆய்வு சுட்டிக்காட்டுகிறது. உலகளாவிய அளவில் கடந்த 30 ஆண்டுகளில் குழந்தைகள் மற்றும் இளம் பருவத்தினரிடையே உடல் பருமன் 244% அதிகரித்துள்ளதால் அடுத்த 30 ஆண்டுகளில் மேலும் 121% அதிகரிக்கும் என்று லான்செட் அறிக்கை கூறுகிறது.